கிளாஸுக்கு வெல்கம் பண்ணிடலாம் அவங்க. சென்னை மேல்நிலைப்பள்ளி திருவான்மியூரில் இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த 1.5 வருஷத்தில் 3வது முறை 3 செட்டு சரிங்களா. அதில் முக்கியமாக வாழ்த்து சொல்ல வேண்டியது தலைமை ஆசிரியர் ப்ளஸ் முன்னாள் தலைமை ஆசிரியர் ப்ளஸ் எப்போ பார்த்தாலும் ஒரே சார் சொல்லிக்க ஏபிஎஸ் ரிட்டையர்ட் தலைமை ஆசிரியர் தான். அதுவும் இல்லாமல் உங்களுக்காக சின்ன போலேருந்து எடுத்த டீச்சர்ஸ் எல்லாமே, அப்புறம் வேறு ஸ்கூல்லேருந்து வந்திருக்க கலைவாணிகள் செட் அவங்க சரிங்களா. அப்போ எல்லாருக்கும் திருவான்மியூர் பள்ளியின் சார்பாக முன்னாள் மாணவர்கள் அனைவரையும் வருக வந்து வரவேற்று இந்த ஏற்பாடு செஞ்சதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மீட்டிங் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருந்திருக்கும் சரிங்களா. அத்தனை பிள்ளைங்க வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன், மோஸ்ட்லி எல்லாருமே வந்திருக்கீங்க. ஆனாலும் இன்னமும் நாங்கள் நிற்கிறோம் பரவாயில்ல நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு அந்த பழைய பசங்களுக்கு அந்த ஹம்பிள் இன்னமும் இருக்கு உங்ககிட்ட. இப்போ இருக்க பசங்களுக்கு அது கிடையாது, அது கிடையாது. நீங்கள் எல்லாம் பெரிய மாணவர்கள் ஆகிட்டீங்க, நாங்களும் ரொம்ப வயசாக இருக்க ஒரு ஸ்டேட்டுக்கு வந்துட்டோம். இருந்தாலும் உங்ககிட்ட அந்த பணி இன்னும் இருக்கு. அது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பள்ளி வந்து ஆமாம் வயசாகிடுது, இன்னும் ரிட்டையர் ஆகிறதுக்கு ஒரு 6-7 வருஷம் தான் இருக்கு சரியா. நான் வந்து இங்கே 2000 வரும்பொழுது நீங்கள் எல்லாம் 12th 11th பிள்ளைங்க, உங்களுக்கு யாருக்கு நான் பாடம் நடத்துனதில்லை. ஆனால் உங்களை எல்லாரும் எனக்கு தெரியும். நம்ம வாலண்டியர்ஸாக நிறைய வேலைகள் இந்த பள்ளிக்காக செஞ்சோம். அதனால நான் சங்கர், அப்புறம் அவங்க நுஷா, அப்புறம் இந்த கார்னர் பேர் நம்ம கலைவாணி தமிழ்ச்செல்வி நம்ம ஸ்கூலில் கம்ப்யூட்டர் டீச்சராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஏதோ இங்கே இருக்க கார்பரேஷனில் வந்து நம்ம ஸ்கூலுக்கு என்னென்ன தேவையோ வந்து அந்த தம்பி செய்கிறாப்புல. அதே மாதிரி நிறைய பசங்க பேர் தெரியல, ஆனால் நிறைய பேர் இன்னமும் இந்த பள்ளியோட கான்டாக்ட்ல இருக்கீங்க. அப்போ இந்த நாகரிக வளர்ச்சி அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாலைவனத்தில் கால் வைக்கிற மாதிரி தான் இருக்கும். செப்பல் போட்டு ஒரு இங்கேருந்து நம்ம கேட்லேருந்து இங்கே வர்றதுக்கு 10 நிமிஷம் ஆகும். ஆனால் கபடி விளையாடுவாங்க நம்ம பசங்க, அவ்வளோ இதுவா அடியே படாது. லாங் ஜம்ப் பண்ணுவாங்க, அடியே படாது. ஹை ஜம்ப் பண்ணுவாங்க, அடியே படாது. ஏன்னா அந்த மண் அவ்வளோ இருக்கும். நடுவில் 2 பில்டிங் இருக்கும், இந்த ஒரு ஹால் இருக்கும். இப்போ அப்படி இருக்கா பார்த்தீங்கன்னா ஒரு மினிஸ்டர் மீட்டிங் மாதிரி இருக்கு. பசங்க எல்லாம் வெள்ளை சட்டை, நம்மளாம் ஒரு மகளிர் குழு மாதிரி, நாங்கெல்லாம் ஒரே கலர் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாம் அப்படியே கார் பார்க்கிங் பார்க்கும்போது அப்படி இருக்கு. ரொம்ப ஹைஃபை சொசைட்டியா இருக்கு, அப்படிதானே? ஹைஃபை சொசைட்டி போட்டு பார்க்கும்போது இந்த பள்ளி உங்களுக்கு மீண்டும் வர வைக்கும் போது உங்களுக்கு பின்தங்கிய நிலையில இல்லை, எல்லாம் எப்படி இருக்கு, டாப் மோஸ்ட் இருக்கீங்க. பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க இல்லாதப்ப இப்போ இருக்கிற பள்ளியெல்லாம் எப்படியெல்லாம் நாகரிகமாக இருக்குன்னா, உக்காந்த இடத்துல இருந்தே மைக்கில் பேசினா எல்லா கிளாஸ்லையும் கேட்கும். டான்போ ஸ்கூல் மாதிரி நான்லாம் குரூப் 1 எக்ஸாம் போகும்போது தான் டான்போ எக்ஸாம் ஆள் அவர் உட்காந்து எல்லாரும் போயாச்சு அப்படின்னு சொன்னேன். அப்போ நினைப்பேன் நம்ம ஸ்கூலில் இல்லைன்னு. ஆனால் இன்னைக்கு நம்ம ஸ்கூலில் உக்காந்த இடத்துலேருந்தே சொல்லலாம். எல்லா கிளாஸ்லையும் ஸ்பீக்கர் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லரிங் இருக்கு, ஸ்மார்ட் ரூம் இருக்கு, மேத்ஸ் லேப் இருக்கு, பசங்களுக்கு கராத்தே கிளாஸ் இருக்கு. எல்லா ஈவெண்ட்டுமே ஒரு கான்வென்ட்ல இருக்க அத்தனையும் நம்மக்கிட்ட இருக்கு. அப்போ நம்ம ஸ்கூலு படிப்படியாக நாகரிக வளர்ச்சியில் தான் இருக்கு. இதுக்கு காரணம் உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட் வெளியில் போகும்போது நல்ல பள்ளின்னு முத்திரை பதிச்சு போகிறதுனால தான். நீங்கள் வந்து நல்ல பசங்களாம் இல்லாமல் வெளியே போங்களேன், இந்த ஸ்ட்ரென்த் வருமா பாரு, வராது. நீங்கள் ஒவ்வொரு பேட்சில் வெளியில் போய் இதனுடைய நன்மைகளை எடுத்து சொல்லும்போது அங்கேருந்து நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. நாங்கள் பிடிச்சி தள்ளினா கூட டீச்சர் இல்லை, ரூம் இல்லை. வருஷம் ரூம் கட்டுறோம், ரூம் இல்லை, டீச்சர் இல்லை தான். ஏன்னா ஸ்ட்ரென்த் அதிகமாகிட்டே இருக்கு. ஒரு கான்வென்ட் தராத ரிசல்ட்டு நம்ம ஸ்கூல் தருது. ஏடிஎஸ் சொன்ன மாதிரி டாப் 5 நம்ம ஸ்கூல் எப்போவுமே இருக்குது. எந்த காம்படிஷனுக்கு நம்ம ஸ்கூலை பார்த்தா பயப்படுவாங்க. இவங்க வந்துட்டாங்கன்னா நமக்கு கண்டிப்பாக நாங்கள் ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க அப்படின்னு ஒரு முத்திரை நம்ம ஸ்கூலுக்கு இன்னைக்கு இருக்கு, என்னைக்கு இருக்கும். அதனால என்னால் இப்பள்ளிக்கு பெருமை, இப்பள்ளியால் எனக்கு பெருமை, நீங்களும் சொல்லிக்கலாம், நாங்களும் சொல்லிக்கலாம். என்னால் இப்பள்ளிக்கு பெருமை, இப்பள்ளியால் எனக்கு பெருமை அப்படின்னு நீங்களும் சொல்லலாம், நாங்களும் சொல்லலாம். உங்கள ஒருத்தவன்றனால என்னமோ நாங்கள் நிறைய டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவு உங்களுடைய கலர் மாதிரியே தான் போட்டு சரிங்களா. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னா, இந்த மீட்டிங் வந்து
ரொம்ப சீக்கிரமா வைக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு சங்கர் சொன்னாப்புல. சீக்கிரமா இந்த இது கவலைக்கிடமா இருந்தாலும் ஒரு கூட்டு பிரார்த்தனை மூலமா நடக்காத விஷயங்களே கிடையாது. கண்டிப்பா ஒரு கூட்டு பிரார்த்தனை மூலமா நடந்தா அது கடவுளுக்கு கண்டிப்பா போகும். தனி ஒருவன் சாதிக்காத ஒரு ஜகமே சேர்ந்து என்ன பண்ணிடலாம், சாதிக்கலாம். தனி மரத்துக்கு வேற வேல்யூ, ஒரு தோப்புக்கு வேற வேல்யூ. நம்ம எல்லாரும் ஒரு தோப்பு, நம்ம எல்லாம் என்னது ஒரு தோப்பு. அப்ப நம்ம எல்லாரும் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்காக அன்னைக்கு வேண்டுவோம், இன்னைக்கு வேண்டுவோம். அன்னைக்கு ஒரு குழந்தை பர்த்டேனாலும் ஒரு விஷ் பண்ணுவோம், உடம்பு சரியில்லைனாலும் வேண்டும் இல்லையா? அதே மாதிரி சரளா, நான் எந்த பிள்ளைன்னு சொல்ல வேணாம், பேர் மட்டும் சொல்றேன். அந்த பிள்ளைக்கு ரொம்ப முடியலையா, அந்த பிள்ளையினுடைய வேண்டுதல் பேரில் நம்ம எல்லாரும் ஒரு 5 நிமிஷம் அந்த பிள்ளைக்காக ஒரு ஃபியூ செகண்டு கடவுள்கிட்ட அந்த பொண்ணுக்கு நீண்ட ஆயுள் தரணும்னு சொல்லி வேண்டுவோம். எந்த பிள்ளைன்னு பார்க்க வேண்டாம், அந்த சரளான்ற பிள்ளை அந்த பிள்ளைக்கு இல்லை, நம்ம டீச்சருக்கே தெரிய வேண்டாம், வருத்தமா இருக்கும். ஏன்னா பசங்களுக்கு தெரியும், ஆனா நம்ம டீச்சர்ஸ் யாருக்கு எல்லாரும் வேண்டி